வாழ்க வளமுடன். இயற்கை நீதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இப்போ நான் காலேஜ் நீங்கள் எல்லாம் இந்த ஒரு மாதத்தில் அது அவனை எதில் சேர்க்கணுன்றது எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கள்ல. இப்போ காலேஜ் போகிறதுக்கு முன்னே பசங்கிட்ட சொல்லணும். காலேஜ் போனால் இப்போல்லாம் இது கலாட்டா பண்ணுறாங்களா, அதுக்கெல்லாம் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. வீட்டில் இது நாள் விளையாட்டாக இருந்துட்டு அது மாதிரி அங்கே வேணாம், கொஞ்சம் அடங்கி போயிடு. அவங்க எது சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் முதல்ல இங்கேயே சொல்லி அனுப்புங்க. அப்போ என்ன பண்ண, செகண்ட் இயர் பசங்களாம் ஃபஸ்ட் இயர் பசங்க பார்த்து கிண்டல் பண்ணோம், இது பண்ணோம். அதுக்கெல்லாம் இவங்க என்ன சொல்லலாம், பிள்ளைகளே நீங்கள் என்ன தெரியுமா சொல்லு, உங்களை கலாட்டா பண்ணாங்கன்னு வச்சுக்க. நீங்கள் என்ன சொல்ல, என் மேலே இவ்வளோ அன்பு இருக்குதானே என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க, சூப்பர். அது இது மாதிரி தினமும் எது ஒன்றாலும் பண்ணுங்கள், நான் செய்கிறேன் ஓகேன்ற அப்படின்னு உங்களுக்கு வாழ்க்கையில் ஓகேன்னு எல்லாத்துக்கும் அவங்க யார் எது சொன்னாலும் அதை அனுசரிக்கிற இது வந்துச்சுன்னு வச்சுக்க, ஓகேன்னு சொல்ல. அப்போ நீங்கள் பாடம் படிக்கிறதுக்கு அந்த இடம் ஃப்ரீ ஆகிடுது, மனசு ஃப்ரீ ஆகிடுது. இல்லை இல்லைன்னா இவங்க இதை சொன்னாங்க, அந்த ஃப்ரெண்டு அவங்க சொன்னான், செகண்ட் இயர் பசங்களாம் என்னை கலாட்டை பண்ணுறாங்க, ஃபோர்த் இயர் பசங்களாம் என்னை கலாட்டை பண்ணுறாங்கன்னு எனக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. போக மாட்டேன்னு நிறைய பிள்ளைங்க நின்று காலேஜுக்கு போகல, அதையே நான் பார்த்துருக்கேன். அந்த எண்ணெல்லாம் உங்களுக்கு பயன்றதே வரக்கூடாது. எதுக்கு பயம்னா, நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் இது ஒன்று கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்கள். அப்படியா அவங்க ரொம்ப உங்களை திட்டுற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப கலாட்டை பண்ணாலும் பரவாயில்ல, ஓகே, ரொம்ப சந்தோஷம், அப்படியா அப்படின்னு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுங்கள். அப்போ அவங்க ஒரு நாள் பார்ப்பான், 2 நாள் பார்ப்போம், 3 நாள் நினச்சி இவன் இந்த பழம் இப்படி தான் பழகுதுவாங்க. ஆனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு உங்கள் தாழ்த்திக்காதீங்க. சில என்ன பண்ணுவாங்க, வசதியாக இருக்கிற பசங்க தெரியுமா நீ எங்கே வர, எந்த ஒரு கிராமம், அந்த கிராமம் அங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒன்று நெட்டா இங்கே வாழ்வாங்க, ஒன்று குட்டை எப்படி வாழ்வாங்க. எல்லாம் காலேஜில் நடக்கிறது தான், எந்த காலேஜாக இருந்தாலும் நடக்கிறது தான். ஆனால் அனுசரிக்கிறது யார், நீங்கள் யார், உங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு காலேஜ் படிக்க உட்காருறீங்க. அப்போ உங்களுக்கு படிப்பில் தான் இருக்கணும். அவங்க சொல்கிறாங்க, அந்த செகண்ட் இயர் பசங்க பேசுகிறாங்க, தேர்ட் இயர் பசங்க பேசுகிறாங்கன்ற அந்த எண்ணமே வரக்கூடாது. சிரிச்சின்னு ஓகே சொல்லிட்டு போட்டால் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அவங்க. அப்போ நீ அதை ஃபாலோ பண்ணான்னு வச்சுக்க. அடுத்தது நீ கிளாஸ் பண்ணோடனே பாடம் மிஸ்ஸு சொல்கிறதோ யார் சொல்கிறதோ கேட்குறதுக்கு ஒரு அந்த புரியந்தன்மை வரும், உட்காந்து கேட்கணும் அப்படின்னு. அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, காலேஜில் வெளியூர் பசங்க நீ இங்கே வளர்ந்துட்டே, இங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இந்த இதில் இருக்கிறவங்க. இப்போ காலேஜ் பசங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொருத்தர் வருவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ அவங்க உனக்கு இது அவங்க கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணால் முடியவே முடியாது. நீங்கள் வளர்ந்த விதம் வேறு, அவங்க வளர்ந்த விதம் வேறு. சரி, அவங்க வசதியாக இதுக்கெல்லாம், ஆனால் ஒருத்தர் ஒன்றுமே இல்லை பசங்க, ஆனால் அவங்க நல்லா கலாய்ப்பானுங்க. நான் என்கிட்ட தான் எல்லாம் இருக்குது பாரு வசதி அப்படின்ற மாதிரி கலாய்ப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. அதுக்கு தான் நீங்கள் அனுசரிச்சிட்டிங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடுவானுங்களா, ஐயோ நம்ம இனி அது மாதிரி செய்யக்கூடாது, அவன் எவ்வளோ சொன்னாலும் சைலண்ட்டாக இருக்கிறான் பாருன்னு. எவ்வளோ தாங்க ஒரு நாள் இது பண்ணுவாங்க, டெய்லி சொல்லணும். அவனும் ஒன்று விட்டு அடுத்த பசங்க போயிடுவான்ல, டெய்லி உங்களை பண்ண அவனுக்கே போர் அடிச்சிடும். அப்போ வேறு யார் பிள்ளைங்க வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கலாய்க்கு போயிடுவானுங்க. அப்போது உங்களோட இது போயிடுது. சொல்லுவாங்களா, ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் பற்றி எவ்வளோ நாள் பேச முடியும், அடுத்த வாரம் சொல்ல அந்த இது வாய்ஸ் போயிடும். அப்போ இதேமாரி மாற்றி தான் வாழ்க்கைன்றது. இன்பம் துன்பன்றது இப்போ தான் உங்களுக்கு தெரியும். காலேஜ் போக சொல்ல தான் இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன. ஏன்னா இது வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டிங்களே. இப்போ காலேஜ் போனால் எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்றுமே நீங்கள் ஓகே சொல்லு, இல்லைன்னா அப்படியா என் மேலே அன்பு இருக்க தானே இவ்வளோ கலாட்டை பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம், இப்படியா சொல்லுங்கள். அது மாதிரி சொல்லுங்கள். இப்போ நீங்கள்னாங்க +2லேருந்து அதை பழகிக்குங்க. அப்போ பழகும்போது யாரோட பேசும்போது கூட இப்படிலாம் இருக்கணுன்றதை பழகிட்டிங்கன்னா உங்கள் காலேஜ் ஈஸியாக இருக்கும். உங்களை யாரும் கலாட்டை பண்ண முடியாது. அவங்க தான் இது போய்டும், ஐயா இந்த பையன் எவ்வளோ கலாட்டை பண்ணாலும் கம்முனுக்குறான்னுட்டு. அதுவும் சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், மார்க் எடுத்துட்டு நீங்களே இந்த சேனலில் நான் நிறைய மார்க் எடுத்தேன்னு சொல்லுங்கள். அதை கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்க வளமுடன்.